தந்தானே நானே 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 தந்தானே நானே நானே நானா தந்தானே நானே நானா தந்தானே நானே நானா எவ்வளவு நேரம் தான் சும்மாவே போறது? எனக்கு தான் போர் அடிக்குது. அதுக்காக ஓடுற வண்டியில இருந்து குதிக்க முடியுமா? அண்ணே, ஜன்னல் ஓரம் தானே உட்காந்துருக்கீங்க, வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வாங்க. ஜன்னல் ஓரம் உட்காந்தா தூக்கம் தான் தம்பி வருது. பேசாம எல்லாரும் பாட்டு பாடுவோமா? போசனை பேசினாலே தாங்காது, பாட்டு பாட யார் கேட்கறது? வெயிட் இந்த ப்ரோக்ராமோட கோஆர்டினேட்டர் நான் தான். இது ஒரு புதுவிதமான போட்டி. இதுல மனசுல எதை பத்தியாவது நினைச்சுக்கலாம். உதாரணமா மலை, சாமி, வேனு, இப்படி எதை பத்தி வேணா நினைச்சுக்கலாம். அப்புறம் அதை பத்தி ஒரு பாட்டு பாடணும். மனசுல நினைச்சதை வெளில சொல்லணுமா மேடம்? சொன்னாலும் சரி, சொல்லாட்டியும் பரவாயில்ல, ஆனா போய் சொல்லக்கூடாது. பவானி, நீ சொல்றது புரியல. உதாரணத்துக்கு நீயே ஒரு பாட்டு பாடி ஆரம்பிச்சு வை. பாட்டு பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாட சொல்லவா, பறந்து செல்லவா. அடுத்தது மாணிக்க மாமா. நான் மார்க்கெட்ல இருக்கிற ஆளு, எனக்கு என்ன காய் கறி? அத்திக்காய் காய் காய், அலங்காய் காய் காய், லலலா லலலா தராரி தராரி. மாமா 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 பாட்டு பாடுறவங்க ஏலம் விடுற மாதிரி. அடுத்தது சரோகா. அண்ணி அண்ணி பாடிதான் ஆகணும் அண்ணி, ப்ளீஸ். மல்லிகை சரோகா, நீ நினைச்சு பண்ணது மல்லிகையா இல்ல மண்ணெண்ணையா? கண்டிஷனை மீறக்கூடாது. நீ தானே சொன்ன மனசுல இருக்கிறத சொல்ல தேவையில்லைன்னு. சரி, ஓகே. அடுத்தது செல்வ மாமா. ஐயோ நானா? ஒரு பறவை விரிக்கும் அதன் சிறகை, பறக்கும் அது கலக்கும் தன்னுறவை. என்ன தம்பி, பயங்கர ரொமான்ஸ் மூட்ல இருக்கிய போல இருக்கு. அட நீங்க வேற. என்ன விஜி, நீ ஏன் உம்முன்னு இருக்க? ஒரு பாட்டை எடுத்து விடு. ஏ உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் கண்ணுறங்க முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நிறுத்துங்க. நான் சொல்லல நம்ம குடும்பத்துல விவகாரமான ஆளுன்னு. அடுத்தது லீலா அக்கா. சீக்கிரம் பாடு லீலா. அப்படி மாதிரி முகத்தை வச்சுட்டு அப்பாவே இருக்காரே, இவர் நமக்கு என்ன முறை? மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள, குயிலக்க கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு, வந்தார கணலி, அவர் வந்தார கணலி. மச்சான பாத்தீங்களா. நமது குடும்பத்தில் முக்கியமானவரும் வல்லவரும் நல்லவருமான. ஏன் பவானி சுத்தி வளைச்சு பேசுற? சுருக்கமா போசுன்னு சொல்லு. இல்ல, அழகர் குலம் சிதம்பரம். சொல்லாதம்மா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன பாட சொன்னா நான் உங்களை பத்தி தான் பாடுவேன். நான் பெற்ற செல்வம் மாமா வேணாம் மாமா. சரி, உங்களை மாதிரி பாட்டு எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். பாடிடுவா. யாரடி நீ மோகினி கண்மணி ஆசையுள்ளராணி, அதுக்கு மேல தெரியாது, மேல நீ பாடிடு தம்பி. அடுத்தது போஸ் மாமா. சந்தோஷமா தான் சொல்லக்கூடாதா? பசி நேரத்துல என்ன
நித்த நெல்லுச்சோறு வணக்கம் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இருக்கு அடி தானா நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதடி. தந்தானே நானே நானே என்ன போஸ், சாமி கும்பிட வந்தோமா இல்ல பிக்னிக் வந்தோமா? ரெண்டும் தான். அப்படி இல்லண்ணே, சாமி பக்தி இருக்கோ இல்லையோ, சாப்பாடு இருக்கு, அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் இருக்கு, வெட்டுவோம். என்ன இளங்கோ பொம்பளை பக்கமே எடுத்துக்கிட்டு இருக்கிய? இந்த பக்கமும் கொஞ்சம் வந்து எடுங்க, காசு நாங்க தான் கொடுக்கணும். வாங்க. பொங்கல் பண்றா. இந்த கேமரா கலர் போட்டோ எடுக்குமா இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டா? என்ன சார், ரெண்டுமே தான் எடுக்கும். தம்பிக்கு விவரம் புரிய அளவுல இருக்கு. இந்த கேமராவில் படம் பிடிச்சா கலரா வருமா இல்ல கருப்பையில வருமானு கேட்டேன். சார், ரெண்டுத்துக்கும் ஒரே கேமரா தான் சார். தம்பி காது குத்தாதிய விட்டா நான் ஊருக்கே காது குத்துவேன். கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில சொல்லுங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே கேமரா தான். உள்ள போடுற பிலிம் ரோல் தான் சார் தனித்தனி. ஏன் சொல்லுவோம், தம்பி சொல்றது சரிதானா இல்ல ஏமாத்துறாப்லையா? இல்லண்ணே, இளங்க சொல்றது சரிதான். சந்தோஷமா இருக்கு. சந்தேகம் தீர்ந்துதா சார்? ஆளை விடுங்க, நான் போய் போட்டோ எடுங்க எடுங்க எடுங்க. அவங்களுக்கெல்லாம் காட்டு. பல 100 வருஷமா இந்த சாமி தான் எங்க குலதெய்வம். இது இல்லாம எங்க குடும்பத்துல ஒரு நல்ல காரியமும் நடக்காது. எனக்கே கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தைகளே இல்லை. இந்த சாமியை வேண்டிக்கிட்டு பிறந்தா எனக்கு எல்லா குழந்தையும் பிறந்துச்சு. சாமி வந்துட்டியா சாமி, வந்துட்டியா சாமி? நான் கொடுத்து வச்சு சாமி. சொல்லு சாமி, சொல்லு சாமி, எதுவா இருந்தாலும் செய்து முடிக்கிறேன். சொல்லு சாமி. என்ன மாமா லீலா கிட்ட பேசுற மாதிரி சாமி கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. சரியா சாமிக்கு தீபம் காட்டுங்க. என்னப்பா வேடிக்கை பாக்குற? கால் விழுந்து அருள் வாங்க. அட போங்க மாமா, லீலா கால போய் நான் அது சின்ன பொண்ணு. அபசாரமா பேசாத, அபசாரமா பேசாத. கால்ல விழு, சாமி கோவிச்சுக்கிறேன். ஆத்தா, அருள் வேணும் ஆத்தா, அருள் வேணும். பவானி, என் கால்ல வந்து விழடி. முடியாது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. பவானி முட்டாத்தனமா பேசாத. சாமி கால்ல விழு. சாமியா? நீலக்கா எல்லாரும் ஏமாத்துதுப்பா, சரியான ஃப்ராடு. ஏய் மூஞ்சி, ஏய் என்ன மாட்டி விட்ட? போடு நாளு. என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டு? புடி அவளே. ஏய் போடானே, இல்லடி. எங்க ஓடுற நில்லை. எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். இல்லடி. ஐயோ கால்ல புல்லல போட்டு போடாதடி. ஏய் நில்ல. அடா 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 அடா, என்ன அழகு. போடா பொறுக்கி. என் மேல நீ வந்து மோதிட்டு என்ன பொறுக்கிங்கறியா? பொறுக்கி என்ன செய்வா தெரியுமில? வாடி. அக்கா என்னாச்சு? ஏய் குட்டி. மாமா மாமா, ஏய் மாமா வாங்கங்க. ஏய் விடுடா. நீ யாரியா? அண்ணனா? விட மாட்டேங்கறான். மாமா. பாத்தியா மாப்பிளைய பாத்தியா? குழந்தையால கிண்டல் பண்ண உடனே அவருக்கு பொருட்களை பத்தியா பெரட்டி எடுக்கிறார் மாதிரி. நிஜமாவே அவருக்கு நம்ம குடும்பத்து மேல அவ்வளவு அக்கறை. இந்த ஜில்லாவிலே நான் தான் கோக்காரன்னு நினைச்சேன். சகல நம்மளையே மிஞ்சி விட்டாப்ல. இந்த மாதிரி பொறுக்கி பசங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது போஸ். ஆமா ஆமா ஆமா. ஆமா, இந்த மாதிரி பொறுக்கி பசங்க எல்லாம் சும்மா விடக்கூடாதான். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. அதானே பார்த்தேன். அவங்களுக்கு அவங்க ஜோலி தான் முக்கியம். எனக்கு மட்டும் தெரியாதா? வேணும்னு தான் சொன்னேன்.
பேச்ச மாத்த வேண்டாமா? வந்தவங்க அடி வாங்கிட்டு ஓடி போயாச்சு. அதை பத்தியே பேசிட்டு இருந்தா எப்படி? அதுவும் சரிதானே. எல்லாரும் இப்படி ஒன்னா சேர்ந்து இருக்கிறது தனி சந்தோஷம்தான். நல்லா தான் இருக்கு. சம்பந்தி அம்மாவும் நிர்மலா வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்னப்பா நீங்க பாட்டிய மறந்துட்டீங்க? ஆமா ஆமா, அது ஒரு சூப்பர் கிளவி. மாப்பிள்ள, சம்பந்தி அம்மா டூர் முடிச்சப்போ வராங்க. நாளைக்கு காலைல வராங்க. நாங்க இன்னைக்கு நைட்டை மெட்ராஸ் கிளம்பணும். என்ன பவானி, உங்க ரேடியோ வேஸ்ட். இங்க இருக்கிற மெட்ராஸ் கூட எடுக்க மாட்டேங்குது. அது பிபிசி சிலோன்லாம் கூட எடுக்கும். ரொம்ப வழக்காத பவானி. இவ்வளோண்டு இருந்துக்கிட்டு சைஸுக்கு மீறி போய் சொல்ற. மெட்ராஸே வர மாட்டேங்குது. மெட்ராஸ் எப்படி இங்க வரோம்? நாம தான் பஸ் ஏறி அங்க போனோம். ஜோக்கு, உங்க ரேடியோ கூட பழசா இருக்கு. விட்ரா, அது ஏன் நோண்டிக்கிட்டு வர மாட்டேங்குதுல்ல. என்னடா பண்றது, போர் அடிக்குது. போர் அடிக்குதா? அப்ப எங்க கூட ஒரு போட்டிக்கு வரீங்களா? சின்ன குழந்தைங்களோட நான் போட்டி வைக்கிறது இல்ல. இதெல்லாம் இங்க வேண்டாம். சேலஞ்ச் வச்சுப்போமா? என்னண்ணே? டபுள் சேலஞ்ச் பின்னிடுவோம். என்ன போட்டி? நீங்க 2 பேரும் எங்க கூட தாயம் விளையாடி ஜெயிக்கணும். அதான் போட்டி. தாயமா? ஏதாவது வீர விளையாட்டு இருந்தா சொல்லுதாய். உங்க வீரத்தை தான் கல்யாணத்துல பார்த்தனே, சேர தூக்குனதுல. முதல்ல தாயம் ஆடி ஜெயிக்கிற வழியை பாருங்க. ஏமா லீலா, இதெல்லாம் பொம்பளைங்க விளையாடுற விளையாட்டு. பயப்படாம விளையாடுங்க மாமா. ஏண்டா டேய், பொம்பளை மாட்டி விட்டிய. என்னென்ன பண்றது? சகுனி சூதாட கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுது பவானி. அதே ஆடிதான் பாப்பமே. தாயம் இங்க பாரு. ஐயே, வரும் வரும். என்னங்க கிளம்பலாங்க? இரு போலாம். இப்பதான் ஆட்டம் சூடு குடிக்குது. என்னங்க நேரம் ஆயிட்டே இருக்கு. ஆடுங்கண்ணே. எப்போ ஊருக்கு போறது? போலாம், இரு, டைம் இருக்கு. வேஸ்ட்ண்ணே. டூருக்கு போயிருக்கிற அத்தையும் நிர்மலாவும் வந்துருவாங்க. காலையில தானே வராங்க. நாம இப்ப கொஞ்ச நேரத்துல போயிடலாம். என்ன விளையாட விடுறியா? ஏண்டி ராசா, பொழுது விழிஞ்சு கொண்டாந்து நம்மளை இறக்கி விடாம அர்த்தராத்திரி கூட பார்க்காம நம்மளை அம்போன்னு கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டானே இந்த படுபாவி பையன். கேள்வி, அதான் டூர் ப்ரோக்ராம் மாறி போச்சுல்ல. அதுவும் இல்லாம 2 இடத்து வர பார்க்காமலே திரும்பியாச்சு. அப்புறம் எதுக்கு சும்மா தொணட்டே வர? சீக்கிரம் வர்றது நல்லதானே. எனக்கு உடம்பெல்லாம் ஒரே வலி. எப்படா வீடு வந்து சேருவோம். அது சரி, பொழுது விடிஞ்சு இறக்கி விட்டா போன உடனே வேலை செய்யணுமே. ஏதோ அர்த்த ஜாமத்துல இறக்கி விட்டா அப்படி போன உடனே கட்டையை கடத்தலாமேன்னு நீ நினைக்கிற. அது சரி அது சரி. என்னடி இது, வீடு பூட்டி கிடக்கு? எங்க போனாங்க? ஒருவேளை சினிமாக்கு போயிருப்பாங்களோ? தம்பி, இந்த வீட்டுல மாணிக்கமும் சம்சாரம் இருந்தாங்களே, எங்க போயிட்டாங்க தெரியுமா? அடவாவி, இதுக்கு நான் கேட்காம இருந்திருக்கலாமே. எங்க போயிருப்பாங்க 2 பேரும்? என்னடி இது ஊரஞ்ச விஷயம்? அவங்க 2 பேரும் புருஷன் முட்டாட்டிங்கிறது. எங்க போயிருப்பாங்க? அப்படிதான் கோயில் குளத்துக்கு போயிருப்பாங்க. பேசாம இருந்தா இது ஒண்ணு பெருசு பண்ணிட்டாங்க. வாயை மூடு. என்னடா இது, தொடர்ந்து 3 ஆட்டமா தோல்விதானா? இப்ப பாப்போம். இந்த ஆட்டம் ஜெயிச்சிருவோம். இன்னைக்கு நீங்க நிச்சயமா ஜெயிக்க முடியாது. ரொம்ப தெனாவட்டு தான். இந்த கேம் நாங்க ஜெயிக்கிறோம். தலை கீழே நின்னாலும் நீங்க ஜெயிக்க போறது இல்ல. பாப்போம், பார்க்கலாம். என்னங்க என்ன சார் தொந்தரவு பண்ற? ஏன் நீங்க போலாம், பஸ் எல்லாம் போயிட போகுது. ஒரு ஆட்டமாவது ஜெயிக்காம நான் இங்கேருந்து கிளம்புறதா இல்ல. என்னங்க நீங்க, இதுவா முக்கியம்? நேரம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றேன்ல. போறதுதான் போறோம், ஒரு ஆட்டம் ஜெயிச்சுட்டு தான் போமே. ஏன் தான் இந்த அண்ணனும் அண்ணியும் இப்படி அறிவு இல்லாம நடந்துக்கிறாங்களோ? இந்நேரத்துக்கு எங்க தான் போய் தொலைஞ்சாங்க? நாம 2 பேரும் இல்ல இல்லடி, அதான் தொல்லை விடுச்சுன்னு ஊர் சுத்த போயிருப்பாங்க. இந்த செல்வம் பையன் குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டுக்குள்ளேயே கிடப்பான். அவனு எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. ராசா, உன் 2 பிள்ளைகளும் பண்ண வேலையை பாத்தியா? வயசானவன் கூட என்னை நினைக்காம என்னையும் நடு ரோட்ல உக்காத்தி வச்சுட்டானுங்களே. ஏமா இப்படி வாசல்ல உட்காந்துருக்கீங்க? வாங்க எங்க வீட்டுக்கு போகலாம். பரவாயில்லம்மா, நாங்க இங்கே இருக்கோம். சரி, சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, எங்களுக்கு தேவைன்னா நாங்க கேட்டு வாங்கிக்கிறோம். அதானே பார்த்தேன். தானும் கொடுக்க மாட்டானா, கொடுக்கறதையும் கெடுப்பானா. ஏண்டியம்மா, உனக்கு தான் பிடிச்சேப்போம், ஒண்ணு வேண்டாம். எங்களுக்கு கொடுக்கறத ஏன் கெடுக்கிற? பாத்தியாடி உங்க ஆத்தாளுக்கு இருக்கிற நல்ல எண்ணம். கொடுங்க, போயிட்டு வரோம் மாமா. இல்லக்கா குடுலிலா. எல்லாருக்கும் போயிட்டு வரோம். ஏன் தனித்தனியா சொன்னா குறைஞ்சு போயிடுவீங்களோ? சரியா தான், உங்களுக்கு தனியா சொல்றேன், போயிட்டு வரேன். ஐயோ, என்னாச்சு? எங்க ஓடுறவ?
எங்க போன திடீர்னு உள்ளார? செருப்பு போட மறந்துட்டேன்ப்பா. லேட் ஆன உடனே கையும் ஓடல காலும் ஓடல. பஸ் கிளம்பு 10 நிமிஷம் தான் இருக்கு. பாக்கி எல்லாம் சரியா எடுத்துக்கிட்டே இல்லையா? சரி கிளம்பு லேட் ஆகுது. லீலா தானோ எல்லாருக்கும் போயிட்டு வரேன். என்ன சரோ ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் எடுத்த மாதிரி லேட் ஆயிடுச்சுல, கிளம்புங்க. ஏன் சரோ இருந்துட்டு காலையில ஊருக்கு போலாம்ல? நீ வேற தானோ லேட் ஆயிடுச்சு நானே பதறிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு பதட்டப்படுற? அத்தை ஊர்ல இருந்து வந்துருவாங்களே. காலையில தானே வராங்க, நம்ம இப்போ போயிடலாம். சரி சரி, பாக்கியெல்லாம் பஸ் ஸ்டாப்ல பேசிக்கலாம், வாங்க. வரேன். ஏமா அவங்க தான் இன்னும் வரலையே, எவ்வளவு நேரம் தான் வாசல்லே இருப்பீங்க? வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். விடிய விடிய நாங்க இங்கே வாசல்ல உட்காந்துருக்கோமா, பரவாயில்ல. ஏண்டி ராசம் உனக்கு இந்த பிடிவாதம்? பொறுப்பு இல்லாம வீட்டை பூட்டிட்டு போன கழுதைங்களுக்கு அப்பதான் மனசுல உறுத்தும். என்னடி பைத்தியக்காரத்தனமா பேசுறிய? உன் பிடிவாதத்துக்காக வேண்டி வயசு பொண்ண விடிய விடிய வாசல்லே உட்கார வச்சிருப்பியா? இந்த பார், காலம் கெட்டு போய் கிடக்கு, கொஞ்சம் யோசனை பண்ணி பார். உன் உபதேசலாம் எனக்கு தேவையில்லை. பாட்டி அழகா என் வீட்டுல படுத்துக்கலாம் வாங்க. இதை நான் வரேன், இது ஒன்றும் சரிப்படாது. இந்த பாருடி, நீ பிடிவாதக்காரி, உன் பிடிவாதம் உன்னோடவே இருக்கட்டும். இந்த பாரு, அந்த பொண்ணு கூப்பிடுது, நான் போய் படுத்துக்க போறேன். நான் வயசான விடிய விடிய வாசப்படலையே கொட்டு கொட்டு கொட்டுன்னு உட்காந்து கண்ணு முடிச்சிருக்க முடியாது. நான் போறேன். நீ என்ன சொல்ற? நீ போ, நான் வரல. உன்னை திருத்த முடியுமா? நாய் வாழை நிமித்தினால உன்னை திருத்த முடியும். எப்படியோ போ. டேடி சொப்பன சுந்தரி, உங்க ஆத்தா எப்படி வேணாலும் போட்டோம், நீ என்னோட வந்து படுத்துக்கோ வா. நீ போ கழுவி, நான் எங்க அம்மாவோடய இருக்கேன். அதானே பார்த்தேன், முன்னேறு போன வழி பின்னேறு போகுது. எக்கேடும் கெட்டு போய் எனக்கு என்ன கண்ணே. என்ன பாட்டி? ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு பாயும் கொடுத்தீங்கன்னா எங்க அட்டையை அப்படி கடத்திக்குவேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, மீன் குழம்பு வச்சிருப்பீங்களே, ஒரு இப்படி சோறு போட்டுக்கினா கூட நான் சாப்பிடுவேன். வாங்க. இதான் வர்றேன். ராத்திரி கூட இந்த பொண்ணு எனக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல, பசி. நீங்க வாங்கக்கா, எங்க வீட்டுக்கு போலாம். என்ன 2 பேரும் விடிய விடிய எங்க கூடவே இருக்க போறீங்களா? போய் வேலையை பாருங்கம்மா. இது என்னடி இது அநியாயமா இருக்கு, எப்படியாச்சும் போட்டு வா. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிருக்கு. நீங்க இந்த பஸ்ஸை விட்டீங்கன்னா அப்புறம் காலையில தான் பஸ். என்ன ஊருக்கா கிளம்பிட்டீங்க? ஆமா, இன்னும் பஸ் வரலையே. கடைசி பஸ் இப்போ தானே போச்சு. பஸ் போயிடுச்சா? ஐயோ, என்னென்ன பண்றது? சரி, இப்ப பஸ் போயிருச்சுன்னா என்ன பண்றது? வாங்க, ராத்திரி படுத்துட்டு காலையில பிடிப்போம். வாங்க. என்னங்க, நான் எவ்வளவு தடவை சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? புலம்புனா போன பஸ் திரும்பி வர போகுது. வாங்க, படு தூங்கிட்டு காலையில முதல் பஸ்ஸை பிடிப்போம். வாங்க வாங்க, ரெஸ்ட் எடுத்த மாதிரி எல்லாம் உங்களாலதான். சரி விடு, காலையில ஃபர்ஸ்ட் பஸ்ல போயிடலாம். பஸ் போயிடும், சீக்கிரம் வாங்க. நான் எவ்வளவு தடவை சொன்னேன், கேட்டீங்களா? கொஞ்சம் பேசாம வரியா?